ஒரு வழக்கறிஞராக இருக்க எனக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னம்னா, சொத்தோட பத்திரம், பட்டா, சிட்டா எல்லாமே என் பேரில் இருக்குது. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்களோட அனுமதி இல்லாமல் எங்கள் இடத்துல டாஸ்மாக் வச்சு நடத்துகிறாங்க. அதனால எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதாவது இந்த சொத்துடைய உரிமையாளர் நானே. இந்த பத்திரம், பட்டா, சிட்டா எல்லாமே எங்க பேர்ல இருக்கு. இதை நானே அப்ஜெக்ஷன் பண்ணி இதை வேணாம் அப்படின்னு சொல்லி பல முறை வழக்கறிஞரா பணிபுரிகிறேன். இந்த பள்ளிக்கடை எரசைன் ரோட்ல அமைந்துள்ள இந்த 85, 50 கடையானது பார் இயங்கிட்டு வருது. அதுல என்ஓசி முறைகேடா கொடுக்கப்பட்டிருக்கு. சொத்தின் உரிமையாளர் நான் என்ஓசி கொடுக்காம டாஸ்மாக் நிர்வாகம் எப்படி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்தாங்க தெரியல. இது சம்பந்தமா டைம் முடிஞ்ச விட்டுட்டே செய்ய முடிந்தாங்க. நான் வழக்கறிஞர்னால கோர்ட்டு பணின்னு அலைகிறதுனால என் மனைவி மூலமா அடிச்சை அதிகாரி மூலமா 8 முறை மனு கொடுக்கப்பட்டு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டா செந்தில் என்பவர் திமுகல ஒன்றிய செயலாளரும் அந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தனால இல்ல. இன்றைக்கு இருக்க அரசு எனக்கு இதை முறையா விசாரிச்சு தக்க நீதி கொடுக்கணும். இது 1க்கு 3 முறை மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்க நம்ம தாவேக அரசு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் இதை நடவடிக்கை எடுத்து எங்களை போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஆட்சி நடக்குது, எங்களுக்கு ஒரு நீதி வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் வழக்கறிஞர் ஒருத்தரோட சொந்த இடத்துல டாஸ்மாக் வச்சு நடத்துகிறாங்க. சொத்தோட சொந்தக்காரர் என்ஓசி கொடுக்கல, ஆனால் அந்த இடத்துல டாஸ்மாக் ஓடிட்டுருக்கு. எத்தனையோ முறை போய் அவர் கேட்டிருக்காரு, ஆனால் அவருக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் லாயராக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி மூலமாக 8 முறை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ திமுகல செந்தில்ன்றவர் ஒன்றிய செயலாளராக இருந்ததுனால எத்தனையோ முறை போய் நாங்கள் கேட்டும் கூட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த டாஸ்மாகை காலி பண்ணலை. எங்களுக்கு நீதி கிடைக்கல. இப்போ இருக்கிற தமிழக அரசுக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு எப்படியாவது நீதி வேணும். ஏன்னா சொத்துக்கு சொந்தக்காரன் எல்லா பட்டா சிட்டா என்கிட்ட இருக்குது. நான் என்ஓசி கொடுக்கவே இல்லை. நிறையா டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் காலி பண்ணி கொடுக்க சொல்லி, ஆனால் எங்களுக்கு நீதியே கிடைக்கல. இப்போ இருக்க தமிழக அரசு சரியான விசாரணை நடத்தி எனக்கான நீதி கிடைக்கணும், அந்த டாஸ்மாகை காலி செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கேட்டுட்டு இருக்காருங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது சொத்து பிரச்சனை, இடத்து பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னம்னா வழக்கறிஞரை கூட்டு போய் தான் நம்ம பேசுவோம். ஆனால் வழக்கறிஞருக்கே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னம்னா இதுக்கு தமிழக அரசு தான் அவருக்கான நீதியை கொடுக்கணும்.